நலமிகு சிந்தையீர் வணக்கம். நாளொரு நாளடி. அதிகாரம் மேன்மக்கள். பாடல் 160. உடையார் இவரென்று ஒருதலையாப்பற்றிக் கடையாயார் பின் சென்று வாழ்வர். உடைய புலம் தலைப்பட்டது போலாதே நல்ல குலந்தலைப்பட்ட இடத்து. இந்த பாடல் உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்கின்ற நிலையை சொல்லி எது செல்வம் என்பதை விளக்குவதாக அமைந்திருக்கின்றது. பணம் பொருள் எல்லாம் நிறைய இருக்கின்றது என்பதற்காக மட்டும் குணமில்லாதவர்கள் வந்தாலும் கூட அவர்களை கும்பிட்டு நின்று கூத்தாடுகின்ற மக்கள் இந்த நாட்டிலே இருக்கின்றார்கள். இந்த புலவர் பாடிய காலம் மட்டுமல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் நாம் பார்க்கின்றோம். ஆனால் உயர்ந்த பண்புகளை உடைய சான்றோரது நட்பு நாம் பார்த்து மயங்குகின்ற செல்வங்களுக்கெல்லாம் மேலானதாக, தங்கச் சுரங்கமே நமக்கு கிடைத்த ஒரு சிறப்பினை தருவதாக இருக்கின்றது என்று இந்த பாடல் சொல்கின்றது. அதன் மூலம் எத்தனையோ செல்வங்களை கொடுத்தாலும் கூட உயர்ந்த சான்றோருடைய நட்புக்கு அது ஈடாகாது என்பதை இந்த பாடல் விளக்குகின்றது. மேன்மக்கள் என்கின்ற அதிகாரத்தின் 10 பாடல்களும் எந்தெந்த குணங்களை உடையவர்களை இந்த உலகம் மேன்மக்களாக போற்றுகின்றது, எப்படியெல்லாம் மேன்மக்கள் வாழ்கின்றார்கள், அவர்களால் இந்த உலகம் எப்படியெல்லாம் இயங்குகின்றது, எல்லா மக்களையும் அரவணைக்கக்கூடிய பண்புடையவர்களாக அவர்கள் விளங்குகின்ற தன்மை என்ன, இதையெல்லாம் சொல்லி நிலா கூட தேய்ந்து வளர்ந்து களங்கமுடையதாக இருக்கின்றது. ஆனால் சான்றோர்களாக இருப்பவர்கள் தங்களுடைய பண்பிலே குறைவதில்லை, உயர்விலே தளர்வதில்லை, எத்தனை வறுமை வந்தாலும் அவர்கள் தன்னிலையில் பிறழ்வதில்லை என்பதையெல்லாம் அழகாக இந்த அதிகார பாடல்கள் எடுத்துரைத்திருக்கின்றன. கரும்பை சக்கையாக பிழிந்தாலும் அதன் சாறு இனிப்பாக இருப்பது போன்ற குணமுடையவர்கள் மேன்மக்கள் என்பதையெல்லாம் இந்த அதிகாரம் நமக்கு விளக்கி இருக்கின்றது. சிந்திப்போம். வாழ்க வளமுடன்.